மலைக்கு முன்னாடி வீட்டு தென்னை மரத்திலிருந்து தேங்காய்களை போட்ட மயில்சாமி சாக்கு நிறைய அந்த தேங்காய்களை எடுத்து அடுக்கினான். மனைவி மைதிலி கேட்டாள், எதுக்குங்க இத்தனை தேங்காய் சாக்கில் அடுக்குறீங்க? ஏதாவது விசேஷமா? என்கிட்ட கூட சொல்லலையே என்றார் ஆர்வமாக. இல்லை, வியாழக்கிழமை விநாயகருக்கு 108 தேங்காய் உடைத்தாள் என்றால் கேள்வியுடன் அவள். எனக்கு வரும் இடைஞ்சலெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், அதுக்குத்தான் 108 தேங்காய் சாக்கில் அடுக்கிறேன் என்றான். இடைஞ்சல் போகாதுங்க, இருக்கிற தேங்காய் வீணாக போகும் என்றால் மைதிலி. நீ என்ன சொல்கிற? எனக்கு எத்தனை வழி தெரியுமா? என்ன முன்னேற விடாமல் எத்தனை இடையூறு தெரியுமா என்றான். ஓ, யார் பண்ணுறா என்று கேட்டான். வேற யாரு, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அதுக்கு விடலை போட்டால் தேங்காய் வீணாக்குவாங்க, பின்ன என்ன பண்ணுறதாம் என்றான். உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் ஆளுக்கு 2 காயை கொடுத்து எங்கள் வீட்டு காய் கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லி கொடுத்து அவங்க முகத்தை பாருங்கள், அவங்க மனசும் குளிரும், இனி வர்ற இடைஞ்சலும் குறையும். அவங்க 54 பேராக இருக்க போகிறாங்க, ஏதோ 4-5 பேர் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதிரி இல்லாத வாழ்க்கை இனிக்காது. சுவத்தில் எரியிற பந்து கூட எரியிற வேகத்தில் திரும்பி வரும். மெதுவாக எரிஞ்சால் மெதுவாக, வேகமாக எரிஞ்சால் வேகமாக. வளர்ச்சியையும் அப்படி காட்டணும், எதிர்ப்புக்கு தக்க வேகம் காட்டணும் என்றாள்.